என்னமா கேக்குறீங்க நீங்க பிரஸ் எல்லாம் சட்ட ஒழுங்கை பத்தி நீங்க டெய்லி ஃபேஸ் பண்ணி ஆகணுமே. அதாவது என்ன எங்க பார்த்தாலும் கொலை, பட்ட பகல்லே கொலை நடக்குது. இது எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தா 3 விஷயத்த நடக்குது. திமுக காரவங்களே சட்ட ஒழுங்கை கையில எடுத்துக்கிறாங்க. அங்க காக்கி சட்டைக்கே வேலை இல்லாம இருக்கு. ஒண்ணு, எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் போட்டாலும் சரி, ஒரு எஸ்ஐ போட்டாலும் சரி, திமுக காரவங்களுடைய தலையீடு இல்லாம போட முடியல. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல இன்னொன்னு வந்தது உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஜல்லி, எம்சாண்டு, இதுல என்ன கூத்து நடக்குது? இதுக்கும் ஒரு அமலாக்கத்துறை வந்தாலும் வரலாம். ஏன்னா அப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். அதாவது இயற்கை வளங்கள் கொல்ல போகுது. இயற்கை வளங்கள்ல இருந்து வர்ற பணம் வருவாய் நேரடியா அரசாங்கத்துக்கு வரல. அதனால மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எதுவும் செய்ய முடியல. இதுதான் நடக்குது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க, அம்மா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கரண்ட் அதிகமா கிடைச்சது. அந்த கரண்ட் நம்ம தேவைக்கு போக மீதிய நம்ம பக்கத்து மாநிலங்களுக்கு வித்திருக்கோம். ஒரு நாளைக்கு 90 கோடியிலேருந்து 100 கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நம்ம மின்துறை வியாபாரம் பண்ணிருக்கு. அதே செட்டப்பு தான் இப்பயும் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? அதிகப்படியான விலைக்கு வெளியிலேருந்து வாங்குறீங்க. காரணம் என்னன்னா, அந்த இதுல லிஸ்ட்ல என்ன இருக்குன்னா, மக்களுக்கு தேவை அதிகரிக்கும் போது நீ விலைய பார்க்காத, வாங்குன்னு இருக்கு. அந்த ஒரு வரிய தான் இந்த அரசாங்கம் உபயோகிச்சுட்டு இருக்கு. ஏன்னா இஷ்டத்துக்கு யூனிட் விலை கொடுத்து நீங்க பிரைவேட்டு கிட்ட வாங்கிக்கிறீங்க. இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு யூனிட்டுக்கு காசை ஏத்திக்கிட்டே போறீங்க. இதெல்லாம் அம்மா இருந்தப்ப செய்யலைங்க. நல்ல ஆட்சியா நடந்தது. இப்ப அம்மா இல்லைங்கிறப்ப ஒவ்வொரு வீட்லயும் தினமும் ஒரு வீட்டுல குடியிருக்கிறவங்க, ஒரு வீட்டுல இருக்கிற ஜனங்க அம்மாவை நினைக்காம படுத்தது கிடையாது. காரணம் என்னன்னா, தெளிவான அரசாங்கம் அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். நம்ம சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போய் கையை காமிச்சிட்டு வந்துட்டோம்னா அரசாங்கம் நடக்காது, நம்ம தான் நடக்கலாம். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில.